சரி, நேகா. நேயர்கள் கேட்டது லாங்லியிலிருந்து வழங்கிய திருப்புகழ் இனிய கீதம். மீண்டும் வருக. அடுத்தபடியாக நாம் உலக இந்து செய்தி மடல் கேட்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தி. அகமதாபாத் விமான விபத்தில் வானத்திலும் தரையிலுமாக 271 பேர் உயிரிழந்த செய்தி நம்மை அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியது. அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஞானமயம் குழு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய நடத்தும் பிரார்த்தனையில் நாங்களும் கலந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியில் உலக இந்து செய்தி முதல் இடம்பெறுகிறது. இதோ லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வழங்குகிறார். ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வாசித்து வழங்கும் செய்தி மடல். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. முதலில் இந்திய செய்திகள். பூரி ரத யாத்திரை ஸ்நான யாத்திரையில் லட்சம் பக்தர்கள் பங்கேற்றனர். இந்துக்களிடையே அதிகம் புகழ்பெற்ற பூரி ரத யாத்திரை ஜூன் 27ஆம் தேதி துவங்கி அடுத்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி நிறைவு பெறும். பூரி ரத யாத்திரை என்பது இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தின் புரி கடற்கரை நகரத்தில் ஜெகநாதர் கோவிலில் குடிக்கொண்டுள்ள ஜெகநாதர், பலபத்திரர், சுபித்திரை ஆகியோர் ஆண்டுதோறும் தனித்தனியாக 3 ரதங்களில் ஏறி பூரி நகரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதை குறிக்கும். முக்கிய தேர்கள் புறப்படுவதற்கு முன்னர் வரும் ஜேஷ்ட பௌர்ணமி அன்று ஸ்நான யாத்திரை நடைபெறும். அதாவது கற்பக கிரகத்திலிருந்து 3 தெய்வங்களையும் கோவில் வளாகத்தில் உள்ள மேடையில் வைத்து 108 புனித நீர் நிலைகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். இது ஜூன் 11ஆம் தேதி நடந்தது. ஸ்நான யாத்திரை நடந்த பின்னர் 2 வாரங்களுக்கு சிலைகளை தனிமையில் வைப்பார்கள். யாரும் தரிசனம் செய்ய முடியாது. பின்னர் வெளியே கொண்டு வந்து ரதங்களில் வைப்பார்கள். ஸ்நான யாத்திரையை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் பூரி நகரத்தில் குவிந்தனர். ராமர் கோவிலுக்கு படையெடுத்த பக்தர்கள். வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஜூன் மாதத்தில் வரும் பௌர்ணமியை வட மாநிலத்தவர் ஜேஷ்ட பௌர்ணமி என அழைப்பார்கள். அந்த வகையில் ஜேஷ்ட பௌர்ணமியையொட்டி அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஜேஷ்ட பௌர்ணமி தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் அயோத்தி கோவிலுக்கு வந்து சென்றனர். ராமர் பாதையில் மதுக்கடைகள். பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம். அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்லும் வழியான ராமர் பாதையில் மதுபான கடைகளை திறக்க அனுமதி அளித்த உத்தரப்பிரதேச அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கிறது. இங்குள்ள அயோத்தியில் வரலாற்று சிறப்புமிக்க பாலராமர் கோவில் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இதையடுத்து அயோத்தியை உலகளாவிய ஆன்மீக சுற்றுலா தளமாக மாற்றுவதற்கு முதல்வர் யோகி ஆதித்யநாத் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அயோத்தி வரும் பக்தர்கள், சுற்றுலா பயணியர் ராமரின் வாழ்க்கை வரலாற்றை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் 13 கிலோமீட்டர் தொலைவிற்கு ராமர் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவில் அமைந்துள்ள ராம ஜென்ம பூமியை சுற்றியுள்ள பகுதிகளில் மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ராமர் பாதையிலேயே மதுக்கடைகள் செயல்படுவதாக உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் குற்றம் சாட்டியுள்ளார். பணம் சம்பாதிப்பதற்காக அயோத்தியில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இது அயோத்திக்கு ஒரு அவமானம் என்றும் கண்டனம் தெரிவித்தார். ராமரின் புனித நகரத்தில் மதுபான கடைகளை திறக்க அரசு எப்படி அனுமதித்தது? ராமர் பாதைக்கு அருகில் உள்ள மதுபான கடைகளுக்கு எப்போது உரிமங்கள் வழங்கப்பட்டன? இந்த கடைகள் அரசு அதிகாரிகளிடமிருந்து எவ்வாறு அனுமதி பெற்றன? உரிமங்களை வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஆமெனில் எப்பொழுது? என்று அடுக்கடுக்கான கேள்விகளையும் உத்தரப்பிரதேச அரசிற்கு அஜய் ராய் எழுப்பியுள்ளார். அமர்நாத் யாத்திரை. பனிலிங்கத்திற்கு பிரதான பூஜை செய்த கவர்னர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகையில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வார்கள். இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி துவங்கி வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை 38 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் குகையில் உருவான பனிலிங்கத்திற்கு இன்று பிரதான பூஜை செய்யப்பட்டது.
சம்பிரதாயப்படி அமர்நாத் யாத்திரை தொடங்கியதை குறிக்கும் இந்த நிகழ்வில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா பங்கேற்று பூஜை செய்து பனிலிங்கத்தை வழிபட்டார். கவர்னர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பாபா அமர்நாத் நம் அனைவருக்கும் அருள்மழையை பொழிவாராக என கூறியுள்ளார். முன்னதாக விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் அமர்நாத் யாத்திரைக்கான முதல் பூஜை தாவி ஆற்றங்கரையில் நடைபெற்றது. இனி தமிழ்நாட்டு செய்திகள். மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு. ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் பிரம்மாண்டமாக முருகன் பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. முருக பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் நோக்கோடு முருகன் மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. பழனியை தொடர்ந்து தற்போது மதுரையில் முருகன் பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 3 மணி துவங்கி இரவு 8 மணி வரை மதுரை பாண்டி கோவில் அருகில் உள்ள அம்மா திடலில் இந்த பிரம்மாண்ட ஆன்மீக மாநாடு நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மாநாட்டு திடலில் ஜூன் 10ஆம் தேதி முதல் அறுபடை முருகன் கோவில் கண்காட்சி நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு அறுபடை முருகன் கோவில்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட வேல் பக்தர்களின் தரிசனத்திற்காக கண்காட்சியில் வைக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் பல பிரபலங்கள் கலந்து கொள்ள உள்ளனர். சிறப்பு அம்சமாக கந்த சஷ்டி கவசத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒருமித்த குரலில் பாராயணம் செய்ய உள்ளனர். பிரபலமானவர்களின் ஆன்மீக உரைகள், கலை நிகழ்ச்சிகள், தமிழ்நாட்டிற்கே உரிய நாட்டுப்புற கலைகளில் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் பக்தர்களின் வசதிக்காக அடிப்படை வசதிகள், வாகனம் நிறுத்தும் இடங்கள் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் எங்கிருந்தும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் வகையில் மாநாட்டு திடலை சுற்றிலுமே LED திரைகள் அமைக்கப்பட உள்ளன. மாநாட்டு வளாகத்தில் ஆன்மீக மற்றும் இந்து விழிப்புணர்வு நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளன. முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் உரிமையை பெறுவதற்குமான மாநாடு என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரை மாவட்டம் வண்டியூரில் அவர் அளித்த பேட்டியில், திருமாவளவன் மற்றும் திமுக தலைவர்கள் இந்துக்களை பற்றி இழிவாக பேசி வருகின்றனர் என்றும், திமுகவினர் தடுக்க தான் முருக பக்தர்கள் மாநாடு மிக சிறப்பாக நடைபெறும் என்றும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார். முருக பக்தர்கள் மாநாடு நடக்கக்கூடாது என்பதற்காக பொய் வழக்குகளை பதிவு செய்கின்றனர் என்று கூறியவர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்று காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறினார். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவில் சில மாதங்களுக்கு முன்னர் ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை பலியிட முயன்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இந்து அமைப்புகள் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப் போவதாக இந்து முன்னணி அறிவித்தது. தற்போது நீதிமன்றத்தின் அனுமதியை தொடர்ந்து மாநாட்டு திடலில் அறுபடை வீடுகளின் முகப்பு தோற்றம் கொண்ட மாதிரிகள் அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. இதனை இந்து மணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மேற்பார்வையிட்டு அறுபடை வீடுகளில் இருந்து பக்தர்கள் கொண்டு வந்த 6 வேல்களும் மாநாட்டில் உள்ள அறுபடை வீடு அருட்காட்சியில் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட உள்ளது. கோவில்களில் இறந்த தலைவர்களுக்கு கொண்டாட்டமா? பொன் மாணிக்கவேல் கண்டனம். ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேல் அளித்த பேட்டி, தமிழகத்தில் பிரதானமாக இருக்கும் ஆயிரக்கணக்கான இந்து கோவில்களில் இறந்த அரசியல் கட்சி தலைவர்களின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. மற்ற மதத்தினர் தங்கள் மதம் சார்ந்த ஆலயங்களில் இது போன்ற கொண்டாட அனுமதிப்பதில்லை. குறிப்பிட்ட அந்நாளில் கோவில் வங்கி கணக்கில் கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து சிறப்பு பூஜை, மதிய விருந்து கொடுக்கின்றனர். இதனால் கோவில்களில் புனித தன்மை கெடுகிறது. கோவிலை கட்சி தலைமையிடமாக மாற்ற இந்துக்கள் விடக்கூடாது. தமிழகத்தில் உள்ள 6 கோடி இந்துக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஒரே கோவில்களில் கூட வேண்டும். பின் 10 நிமிடம் கோவில்களில் இறந்த அரசியல் தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என பிரார்த்தனை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக அரசின் இந்த முயற்சியை கைவிட வலியுறுத்த வேண்டும். இப்படி செய்வதற்கான நாள், நேரம் விரைவில் அறிவிக்கப்படும். இந்த விஷயத்தில் அனைத்து இந்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இவ்வாறு பொன் மாணிக்கவேல் கூறினார். கடைசியாக லண்டனில் இருந்து ஒரு செய்தி. லண்டன் புறநகர் பகுதியான ஸ்லவ் எனும் இடத்தில் உள்ள இந்து மந்திரில் அடுத்த வாரம் லக்ஷ மோதக மகா யஜ்ஞம் நடைபெற போகிறது. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில், அதாவது ஜூன் 20, 21, 22ஆம் தேதிகளில் 3 நாட்களுக்கு இந்த வைபவம் நடைபெறுகிறது. 3 நாள் வைபவத்தில் மகா கணபதி யஜ்ஞம், லக்ஷ மோதக ஹோமம், அஷ்டோத்திர சத பிராமண போஜனம், நவாவரண பூஜை, சண்டி ஹோமம் ஆகியன நடைபெறும் என்று யுனைடெட் கிங்டம் ஸ்ரீ சத்ய சண்டி மண்டலி அறிவித்துள்ளது.
குருஜி ஸ்ரீ அவினாஷ் கணேசன் தலைமையில் நிறைய பக்தர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் பங்கு கொண்டுள்ளனர். காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை 2 நாட்களுக்கு நடைபெறும் நிகழ்ச்சிகள் ஞாயிற்றுக்கிழமை நண்பகலில் நிறைவடையும். பக்தர்களுக்கு பூஜை முடிவில் மகா பிரசாதமும் வழங்கப்படும். இது நடைபெறும் ஸ்லவ் இந்து மந்திர் கீழ் டிரைவ் எனும் சாலையில் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வாசித்த செய்தி மடல் இது. அடுத்த ஒளிபரப்பு ஜூன் 22ஆம் தேதி லண்டன் நேரம் பகல் 1 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும் நடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி வைஷ்ணவி ஆனந்த். நேயர்கள் கேட்டது லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வழங்கிய உலக இந்து செய்தி.